விஜய் ரசிகர் சொல்ற மாதிரி அது காக்கா சத்தம் கிக்கின்னு ஏதோ கேட்குது. அந்த காக்கா சத்தம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து அப்படின்னு வந்து அதாவது வந்து சத்தாச்சிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல மெட்ராஸ் பாட்சியில், அந்த மாதிரி சத்தாச்சிட்டு போகிற மாதிரி ஒரு சீனு. அது பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படி மிரண்டு அப்படியே அப்படின்னா வாங்குவாங்க. அப்போனா வந்து அது என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வேணும்ட்டே இப்படி ஒரு காட்சி அமைச்சு விஜய் வந்து ஏய் பத்தியடா கூலி என்ன பிஸ்னஸ்ஸு என்னை மீறி ஆள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதா அவங்க பயங்கரமாக லோகேஷ் அடிச்சிட்டு இருக்காங்க. 2 படம் நடித்த நடிகரே பார்த்தீங்கன்னா, வளர்ந்து வர ஒரு நடிகரே பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஜெட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய பேச்சு பொருளாக மாறியிருக்கு. இது யாரை சொல்கிறாரு, யார் வந்து அதாவது வந்து சன் பிக்சர்ஸில் இதுக்கு முன்னாடி நடித்த ஒரு நடிகர், அதாவது வளர்ந்து வரும் நடிகரை வந்து யாரை குறிப்பிடுறாரு அப்படிங்கிறத வந்து பெரிய சர்ச்சையாக்கியிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது வந்து பிரதீப் ரங்கனா தான் சொல்கிறாரு. நயன்தாரா எனக்கும் வந்து பிரைவேட் ஜெட் இருந்தால் தான் நான் வருவேன், நான் வந்து தனி பிரைவேட் ஜெட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு டிமாண்ட் பண்ணதாகவும், ஸோ அந்த நேரத்தில் வந்து தவிர்க்க முடியாமல் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததாகவும், ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் சன் பிக்சர்ஸில் கலாநிதி மாறன் இப்படி பேசுகிறாரு. அஜித் பேசியிருப்பார், எவ்வளோ நாள் தான் நல்லவனாக நடிக்கிறது அப்படிங்கிற டயலாக் வந்து ரஜினி இந்த மேடையில் பேசி காமிச்சு அஜித்தோடைய பேரை குறிப்பிட்டு பேசுகிறார். அதுதான் இங்கே ரொம்ப பெரிய விஷயம். அஜித்தோட ரசிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆடிட்டோரியமே பார்த்திங்களா அரங்கம் அதிருது அப்படின்னா அஜித்தோடைய பேரை சொல்லும்போது பயங்கரமாக ஒரு அரங்க அதிர்வு இருந்தது. அவருடைய நிம்மதி யார் கெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு யாரா அந்த ஆள் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து ரஜினி வந்து அவருடைய ஃபேமிலி லைஃபு அது தனிப்பட்ட விஷயம், அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசாட்ட கூட அவர் மனசு, அதாவது வந்து நம்ம ஐஸ்வர்யா தனுஷ் இவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்கல்ல, அது வந்து ரஜினி மனசில் வந்து ஒரு ஆழமான காயமாக இருக்குது. அது வந்து ரொம்ப அவருக்கு மனசுக்கு ஆறல ரஜினிக்கு. அதாவது வந்து மகள் மருமகன் இப்படி 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்களே, 2 பேர குழந்தைங்க இருக்கிற இந்த சூழ்நிலையில் அப்படின்றது தான் வந்து ரஜினி வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அதாவது தனுஷை தான் அது வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று மாலை முதல்ல 7 மணிக்கு கூலி திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியானது. ட்ரெய்லர் வெளியானோடனே நம்மளும் பேசியிருந்தோம். குறிப்பாக அந்த ட்ரெய்லர் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஜாலியாக ஒரு இது பண்ணியிருப்பார், சைகை பண்ணியிருப்பார். அதில் பின்னாடி இருந்து காக்கா குரல் கேட்டுருச்சு அப்படின்னு விஜய் ரசிகர்கள்லாம் நீங்கள் எப்படி வந்து விஜயை வந்து ட்ரால் பண்ணலாம், லோகேஷே இப்படி பண்ணலாமா அப்படின்னு வந்து நேற்றுலேருந்து ஒரு சர்ச்சை எழுந்திருக்குது. உங்களுக்கு பார்த்தோன்னே அப்படி தோணுனதா? இல்லை, அதாவது வந்து நம்மளும் தான் ட்ரைலரை பார்த்தோம், நம்மளும் தான் டீகோட் பண்ணி பேசணும். ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களுக்கு அந்த காக்கா குரல் எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. கரெக்டாக பார்த்தீங்கன்னா காக்கா குரலை கண்டுபிடிச்சிட்டாங்க. உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா காக்கா வந்து காக்கான்னு கத்துற மாதிரி இருக்குது. அதை திருப்பி திருப்பி ஊத்து பார்த்தா அது காக்கா குரலா இல்லை என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியல. ஆனால் விஜய் ரசிகர்கள் வந்து அது காக்கா குரல் தான் அப்படின்றத உறுதிப்படுத்தி நம்ம கூலி ட்ரைலர் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து லோகேஷ் வந்து அடித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக லோகேஷ் வந்து திட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இது உண்மையாலுமே காக்கா குரலா அப்படிங்கிறது நமக்கு தெரியாட்ட கூட அதில் ஒரு சின்னதாக ஒரு பறவையோடைய சத்தம் வருது, அது காக்கா குரல்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோகேஷ் அப்படி வேணும்ட்டே வந்து ரஜினி படத்தில் விஜயை வந்து தாழ்த்தி விஜயை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி காட்சி அமைப்பு பண்ணியிருப்பாரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்பு கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா லோகேஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாநகரத்துலேருந்து கிட்டத்தட்ட 5-6 வெற்றி படங்கள், பெரிய பெரிய வெற்றி படங்கள், பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிட்டார். விஜய் வச்சே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் லியோலாம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் கமலஹாசனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமே, கார்த்தியை வச்சு கைதி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரஜினியை வச்சு கூலி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இத்தனை வெற்றி படங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப மரியாதையாக, டவுன் டு த எர்த்தாக தான் இருக்காரு. அது வந்து நம்ம சமீபத்தில் கூலி ப்ரொமோஷனுக்காண்டி லோகேஷ் கொடுக்குற பேட்டியெல்லாம் பாருங்களேன், அந்த பேட்டியை பார்த்தாலே தெரியும். செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பேட்டி அப்படின்னு கேட்டு போனீங்கன்னா எத்தனை கேள்வி வச்சுருக்கீங்க, எவ்வளோ நேரம் பேட்டி எடுக்க போகிறீங்க, கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருங்க பிரதர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு பேட்டியும் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் கொடுத்துருக்காரு. ரஜினியே பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ வெளியீட்டில் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து பேட்டி இப்படியா கொடுக்குறது, அதாவது வந்து நான் வந்து உட்காந்து பார்த்தேன், அப்புறம் சாஞ்சிட்டு பார்த்தேன், அப்புறம் படுத்துட்டு பார்த்தேன், தூங்கி எந்திரிச்சு பார்த்தாலும் பேட்டி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு வந்து லோகேஷ் வந்து கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு ரஜினியை. ஸோ அப்படி இருக்கும்போது லோகேஷ் அந்த இன்டென்ஷனோட விஜய் வந்து கேவலப்படுத்தணும், விஜய் வந்து அசிங்கப்படுத்தணும்னு இன்டென்ஷனோட நிச்சயமாக அப்படி ஒரு காட்சி அமைப்பு வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த காட்சி அமைப்பு பார்த்தீங்கன்னா அந்த காக்கா சத்தம் அவங்க சொல்கிற மாதிரி, விஜய் ரசிகர்கள் சொல்கிற மாதிரி அது காக்கா சத்தம் கிக்கின்னு ஏதோ கேட்குது. அந்த காக்கா சத்தம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து அப்படின்னு வந்து அதாவது வந்து சத்தாச்சிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல மெட்ராஸ் பாட்சியில், அந்த மாதிரி சத்தாச்சிட்டு போகிற மாதிரி ஒரு சீனு. அது பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படி மிரண்டு அப்படியே அப்படின்னா வாங்குவாங்க. அப்போனா வந்து அது என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வேணும்ட்டே இப்படி ஒரு காட்சி அமைச்சு விஜய் வந்து
ஏய் பாத்தியடா கூலி என்ன பிஸ்னஸ், என்னை மீறி ஆள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றதா அவங்க பயங்கரமா லோகேஷ் அடிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் லோகேஷ் அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா கூட சில விஷயங்கள், அதாவது வந்து லியோ படத்துல பாத்தீங்கன்னா சில கசப்பான சம்பவங்கள் விஜய்க்கும் லோகேஷ்க்கு இருந்துச்சு. மாஸ்டர் படத்துல வந்து விஜயே பாத்தீங்கன்னா லோகேஷை கிண்டல் பண்ணியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதாவது வந்து லோகேஷ் வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்தாரு. வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா, ஆனா நீங்க இப்படி வரீங்க, நீங்க இப்படி வரீங்க, நீங்க இதை பேசுறீங்க, நீங்க இதை பேசுறீங்க, அவர் அதை பேசுனதுக்கு அப்புறம் நீங்க இதை பேசுங்க, நீங்க இதை பேசுனதுக்கு அப்புறம் அவர் இதை பேசுங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னாரு. நான் வந்து யோ என்னையா இது, இதை பேசு அதை பேசுங்கிற, என்ன 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 விளையாட்டா, பவுண்டட் ஸ்கிரிப்டோட வா, முதல்ல ஸ்கிரிப்டோட வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது விஜய் வந்து லோகேஷ் வந்து கிண்டல் பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது லோகேஷ்க்கும் விஜய்க்கும் நல்ல உறவு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லியோ படம் பண்ணும்போது சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது, என்னமோ உண்மைதான். அந்த படப்பிடிப்பில் வந்து சில கசப்பான சம்பவங்கள் நடந்ததெல்லாம் என்னமோ உண்மைதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது லோகேஷை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்ல, அதாவது வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு அதை பற்றி பெருசாக சர்ச்சையாக பேசக்கூடிய ஒரு இயக்குனர் கிடையாது. ஒரு ஈகோவோ ஒரு திமிர்த்தனமோ ஒரு டெண்டன்சியோ காட்டக்கூடிய ஒரு இயக்குனர் இல்லாதனால அவர் அப்படியே அதை விட்டுட்டாரு. ஆனால் அது உண்மைதான் அப்படிங்கிறது வந்து ஒரு மேடையில் எஸ்எஸ்சி வந்து பேசியிருப்பார், அதாவது விஜயோட அப்பா பேசியிருப்பார். அதில் என்ன பேசியிருப்பாருன்னா, லியோ படத்தில் வந்து இந்த நரபலி கொடுக்குற காட்சி அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எங்கள் மதத்திலே கிடையாது. ஏன்னா லியோ அது வந்து அந்த கிறிஸ்டின் நேமு, மதத்திலே கிடையாது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்பாவே மகனை நரபலி கொடுக்குறாங்கிறது வந்து எப்படி ஏற்றுக்க முடிகிற ஒரு சீனாக இருக்கும், எப்படி ஏற்றுக்க முடிய ஒரு விஷயமா இருக்கும். இதை வந்து ஒரு காட்சி அமைப்பாக பண்ணியிருந்தாங்க லியோவில். நான் வந்து அந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு லோகேஷ் ஃபோன் பண்ணி இது சார்ந்து ஒரு கருத்து சொல்லி அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட லோகேஷ் ஃபோன் பண்ணேன். லோகேஷ் வந்து ஃபோன் எடுத்துட்டு, சார் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்புறம் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை, கண்டுக்கவே இல்லை என்னைய அப்படிங்கிறது வந்து எஸ்எஸ்சியை வெளிப்படையாகவே மேடையில் வெளிப்படுத்தியிருக்காரு. இதுலேருந்து என்னன்னா சில சில பிரச்சனைகள் அந்த சூழ்நிலையில ஓடுனதெல்லாம் வெளியில தெரியுது. ஆனா அந்த காலகட்டத்தில் எஸ்எஸ்சி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்குமே ஒரு சரியான பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிறதான எல்லாரும் தெரியுது. எஸ்எஸ்சி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் பேச்சுவார்த்தை இன்னைக்குமே இல்லை. இன்னைக்கு வந்து சரியான பேச்சுவார்த்தை இருக்கான்னா சரியான பேச்சுவார்த்தை இல்லை. ஸோ அதனால கூட லோகேஷ் அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அதாவது வந்து லோகேஷ் என்ன நினைச்சிருக்கலாம்னா, அதாவது வந்து விஜயே வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாரு, நான் ஏன் கண்டுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல கூட அதை வந்து தவிர்த்திருக்கலாம். இல்ல வந்து விஜய் வந்து அவர் ஏதாவது கருத்து சொன்னா நீ கேட்டுக்காத அப்படிங்கிற மாதிரி லோகேஷ்க்கு ஏதாவது அறிவுரைகள் சொல்லியிருக்கலாம். எது நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும், அங்க நடந்த உண்மைகள் என்னங்கிறது நமக்கு தெரியாது. பட் அப்படி ஒரு சம்பவம், சில கசப்பான எண்ணங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா அதுக்காண்டி லோகேஷ் வந்து பழி தீக்கிற மாதிரி இப்படி ஒரு காட்சியை வச்சிருப்பாரா அப்படின்னா நிச்சயமா அப்படி ஒரு காட்சியை வைக்கக்கூடிய மனிதர் லோகேஷ் இல்லை. அதனால வந்து அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா விஜய் ரசிகர்கள் வந்து விஜய் தான் சீண்டிருக்கார் லோகேஷன் வந்து பெரிய லெவல்ல வந்து சோசியல் மீடியால வந்து ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு பக்கம் ட்ரெய்லர் சர்ச்சை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சில் தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் அவர்கள் பேசினதும் இன்னொரு பக்கம் சர்ச்சையாக இருக்குது. நாகார்ஜுனா அவர்கள் என்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா ரியல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சொன்னார். நான் அதெல்லாம் இல்லை, ரியல் சூப்பர் ஸ்டாரில் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஏன் அவர் கால் பண்ணார்னா எந்த மாநில சிஎம் உடனே ஃபோன் எடுப்பாங்க, ஏன் பிஎம் மோடி கூட உடனே ஃபோன் எடுத்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே புகழ்ந்து பேசியிருக்குது. விஜய் ரசிகர்களிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா? கலாநிதி மாறனை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்தை ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காரு. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினி பேசினா எல்லா சிஎம்ஏ ஃபோன் எடுப்பாங்க, ஏன் வந்து பிரைம் மினிஸ்டரே ஃபோன் எடுப்பார் அப்படிங்கிறத வந்து இப்போ சொல்லிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார், இன்னைக்கு வரைக்கும் ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார், இந்த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினிகாந்த் தான். அந்த பட்டம் வந்து ரஜினிகாந்துக்கு உள்ளது, அது உரிய பட்டம் தான், அது வேற யாராலையும் தட்டி பிடிக்க முடியாது அப்படின்னு வந்து கலாநிதி மாறன் பேசியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் கலாநிதி மாறன் இதை தவிர்த்து ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரஜினி வந்து இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், இவ்வளோ பெரிய ஆளுமையா இருக்காரு, இவ்வளோ பவரா இருக்கிற ஒரு மனிதரே பார்த்தீங்கன்னா டவுன் டு த எர்த்தா, எதை பற்றியும் கவலைப்படாம ஒரு எளிய மனிதரா ரொம்ப சிம்பிளா நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லியிருக்காரு, சொல்ல வராரு. அந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்றாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் வந்து 2 படம் நடிச்ச நடிகர்கள் கூட பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஆட்டிடியூட் காட்டுறாங்க, பெரிய லெவல்ல திமிர்த்தனம் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லி, அதாவது வந்து 2 படம் நடிச்ச நடிகரே பார்த்தீங்கன்னா வளர்ந்து வர ஒரு நடிகரே பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஜெட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கு. இது யாரை சொல்றாரு, யாரு வந்து அதாவது வந்து சன் பிக்சர்ஸ்ல இதுக்கு முன்னாடி நடிச்ச ஒரு நடிகர், அதாவது வளர்ந்து வரும் நடிகரை வந்து யாரை குறிப்பிடுறாரு அப்படிங்கிறத வந்து பெரிய சர்ச்சையாக்கி இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது வந்து பிரதீப் ரங்கனா தான் சொல்றாரு, ஏன்னா அவர் தான் லவ் டுடே, டிராகன் 2 படம் மட்டும்தான் நடிச்சிருக்காரு, அவர் வந்து இப்போ பிரைவேட் ஜெட் கேட்க
கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு நடந்த அனுபவத்தை சொல்றாரா இல்ல பொதுவான ஒரு அனுபவத்தை வந்து கலாநிதி மாறன் அந்த இடத்துல சொல்றாரு அப்படிங்கறத எல்லாருடைய கேள்வியா இருக்குது. இல்ல இவருக்கு நடந்த அனுபவத்தை சொல்றாரா இல்ல பொதுவான அனுபவத்தை சொல்றாரா அப்படிங்கிறதை விட அது வந்து சினிமா வந்து அனலைஸ் பண்ணி சினிமா இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிற உண்மைகளை வந்து கலாநிதி மாறன் சொல்றாரு. அதுதான் உண்மையாவே சினிமாவை அப்படிதான் இன்னைக்கு இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இது வந்து பிரதீப் ரங்கநாதன் தான் சொல்றாரு, அவர் தான் 2 படம் நடிச்சுட்டு ஆட்டிடியூட் காட்டாரு, அவர் தான் பிரைவேட் ஜெட் கேட்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ்ல பாண்டிராஜ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் ஒரு படம் நடிச்சிருப்பாரு, அந்த படத்துல தான் வந்து சிவகார்த்திகேயன் இப்படி ஆட்டிடியூட் காட்டினாரு, அதை தான் வந்து கலாநிதி மாறன் வந்து மனசுல வச்சுட்டு மறைச்சு சொல்றாரு, பேரை சொல்லாம சொல்றாரு அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இன்னும் ஒரு படி மேல என்ன சொல்றாங்கன்னா அண்ணாத்த படம், அது வந்து நம்ம நயன்தாரா நடிச்சாங்கல்ல அந்த படத்துல வந்து நயன்தாரா ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டாங்க சன் பிக்சர்ஸ்க்கு. அதாவது வந்து ரஜினி சூப்பர் ஸ்டார், அது வந்து யாராலையுமே மறுக்க முடியாது. நயன்தாரா வந்து என்னை லேடி சூப்பர் ஸ்டார் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதாவது வந்து ரஜினி படத்துல. ஸோ சன் பிக்சர்ஸ் ஆரம்பத்துல வந்து முடியாது, சூப்பர் ஸ்டார்னா ரஜினி தான், நாங்கள் போட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சிவா தொந்தரவு பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து சன் பிக்சர்ஸ்ட்ட பேசி எப்படியோ லேடி சூப்பர் ஸ்டார்னு வந்து அண்ணாத்த படத்தில் வந்து நயன்தாரா போட வச்சுட்டாங்க. ஸோ அதை மனசில் வச்சு சொல்கிறாரா. அதே மாதிரி இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு அண்ணாத்த படத்தும் போது. என்ன அப்படின்னா ரஜினிக்கு வந்து அந்த கொரோனா காலமாக இருந்ததுனால தனியாக வந்து பிரைவேட் ஜெட்லாம் கொடுத்து ஹைதராபாத் ஷூட்டிங் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நர்ஸு டாக்டர்ஸு இவங்கெல்லாம் கூடவே இருந்து பார்த்துக்கிற மாதிரி நல்ல பாதுகாப்பெல்லாம் கொடுத்து வந்து படப்பிடிப்பு நடத்துனாங்க. நயன்தாரா எனக்கும் வந்து பிரைவேட் ஜெட் இருந்தால் தான் நான் வருவேன், நான் வந்து தனி பிரைவேட் ஜெட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு டிமாண்ட் பண்ணதாகவும், ஸோ அந்த நேரத்தில் வந்து தவிர்க்க முடியாமல் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததாகவும், ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் சன் பிக்சர்ஸில் கலாநிதி மாறன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. எது எப்படியோ கலாநிதி மாறனுக்கு வந்து ஏதோ கசப்பான விஷயங்கள் சினிமாவில் வந்து நடந்திருக்கு. ஒருவேளை அவருடைய படப்பிடிப்பிலே நடந்திருக்கலாம். இதெல்லாம் நயன்தாரா மேட்டர்லாம் நினச்சி சொல்கிறாரா, இல்லை வந்து வேற ஏதாவது படப்பிடிப்பில் நடக்கிற விஷயங்கள். சினிமா நடிகர்கள் இன்னைக்கு 2 படம் வந்து நடிச்சுட்டு இவ்வளோ தூரம் ஆட்டிடியூட் காட்டுறாங்க. ஆனால் ரஜினி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 171 படம் நடித்ததுக்கு அப்புறம் கூட ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ஒரு நடிகர், அவர் எந்த விதத்துலையுமே எந்த சூழ்நிலையுமே ஆட்டிடியூட் காட்டல, ஒரு எளிமையான மனிதராக இருக்காரு. அப்படி அத்தனைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருந்து கூட அப்படி இருக்காருங்கிறத அவர் சொல்ல வர்றார். குறிப்பா ரஜினிகாந்த் அவர்கள் பேசினது வந்து ரொம்ப ஜாலியா நிறைய விஷயங்கள் பேசினாரு. கிட்டத்தட்ட 1950 இருந்து பாத்தீங்கன்னா நான் ஓடிட்டு இருக்கேன், 1,00,000 கிலோமீட்டருக்கு மேல ஓடிட்டேன். சாண்டி வந்து என்கிட்ட வந்து தலைவா கலக்கிடலாம் அப்படின்னு சொன்னாரு, அதெல்லாம் வேணாம் பார்த்து பண்ணுங்க, பார்ட்ஸ்லாம் ஏற்கனவே எல்லாம் மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னதாகட்டும். அதுக்கப்புறம் காசு பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது, வெளியில கௌரவம் இருக்காது, அப்படி ஒரு லைஃப் வந்து வாழ முடியாது, வாழ்றதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏற்கனவே சொன்னதை திரும்ப இதே மேடையில மறுபடியும் சொல்லியிருக்காரு இல்லையா? இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? சாண்டி மாஸ்டர் தெரியும்ல உங்களுக்கு, அவர் வந்து அப்படின்னு எப்படி சொல்றது, வலுப்பு அந்த மாதிரி சரக்குன்னு ஆடுவார். இதுக்கு முன்னாடி பிரபுதேவா ஆடுவார். அதுக்கப்புறம் வந்து என்னடா இவங்களுக்கெல்லாம் எலும்பு இருக்கா எலும்பு இல்லையா அப்படின்னு வந்து பிரபுதேவா ஆட ஆரம்பிச்சப்போ நிறைய சர்ச்சைகள்லாம் வந்துச்சு. இப்போ சாண்டி மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்ல டான்ஸர், பிரமாதமாக ஆடுறாரு. இப்போ நிறைய பெரிய ஹீரோ விஜய்லேருந்து அஜித்லேருந்து ரஜினிலேருந்து பல பெரிய ஹீரோக்கு வந்து கமல்லேருந்து எல்லாத்துக்கும் சாண்டி மாஸ்டர் தான் மெயினான டான்ஸ் மாஸ்டராக இருக்கார். இந்த படத்தில் அதாவது கூலி படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு வந்து சில பாடல்கள் பெருசாக ஆடக்கூடிய காட்சிகள் இருக்கும்போது தலைவா கலக்கிடுவோம் தலைவா அப்படின்னு வந்து சாண்டி மாஸ்டர் போய் ரஜினிகிட்ட சொல்லியிருக்காரு போல. அப்போ ரஜினி சொல்லியிருக்காரு, தம்பி பார்த்து தம்பி, அதாவது வந்து 1950 மாடலு, ரொம்ப பழைய மாடலு, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து பழசாயிருச்சு, நட்டு போல்டெல்லாம் நீங்கள் ஆட வைக்கிறதுலே பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி ஆடும் போதே கலண்டு விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் வந்து காமெடியாக சொன்னதா ஒரு ஒரு தகவலை வந்து ரஜினிகாந்தே வந்து மேடையில் வந்து சொல்லியிருக்காரு. ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வேல்பாரியோடைய அந்த 1,00,000 பிரதி வித்துச்சுல அந்த வெற்றி விழாவில் பார்த்தீங்கன்னா வந்து மேடையில் வந்து பேசியிருப்பார். நான் என்ன பேசினாலும் சர்ச்சையாகுது அப்படின்னு பேசியிருப்பார். அது இந்த துரைமுருகனை பற்றி ஒரு மேட்ரு சொன்னார்ல, அப்புறம் துரைமுருகன் வந்து ரஜினிக்கு ஒரு கவுண்டர் கொடுத்தாரு, பெரிய சர்ச்சையாச்சுல. அந்த மேட்டரை மனசில் வச்சுட்டு நான் வந்து இப்போ வந்து ரொம்ப உஷாராக எதுவும் பேசிடக்கூடாதுடா, டே ரஜினி கேர்ஃபுல்லாரு அப்படின்னு மனசில் நினச்சி தான் நான் வந்து இந்த மேடைக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவர் சொல்கிறார். அதாவது வந்து நான் வந்து 74 வயசில் ஒரு கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு நான் வந்து ஸ்லோ மோஷனில் ஒரு ஜிப்பாவை போட்டு நான் வாட்டு நடந்து போகிறேன், என்னையே வம்பு கிளிக்கிறீங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கிற ஒரு நடிகர், அதாவது உண்மைகளை தான் வந்து 74 வயசாச்சு நான் வாட்டுன்னு போயிட்டுருக்கேன், என்னையாப்பா தொந்தரவு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி உண்மைகளை வந்து இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ஒரு நடிகர் மாதிரி ஆள் சொல்லுவாங்களா அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நான் பழைய பீஸ் ஆகிட்டேன், அதனால் வந்து நான் வந்து
என்னை பார்த்து ஆட வைங்கப்பா அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது காமெடியாக நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு. ரஜினி பார்த்தீங்கன்னா காமெடியாக நகைச்சுவையாக பேசுறது ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், ரஜினி என்ன பேசினாலும் வந்து ட்ரெண்ட் ஆயிடுது. ரஜினி வாயை திறந்தாலே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அது பேச்சு பொருளாக மாறிடுது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு அரங்கத்தில் 10,000 பேர் இல்லை 1,00,000 பேர் இருந்தால் கூட அவங்க அப்படியே கட்டி போடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்பீச் வந்து ரொம்ப மிஸ்மெரிசம், அதாவது வந்து ஒரு மேஜிஷியன் வந்து சில வித்தைகள்லாம் காமிப்பார்ல, அந்த மாதிரி ரஜினி வந்து பேச்சு இப்போ வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டார். என்ன பேசினாலும் ஆடியன்ஸ் வந்து கைதட்டி ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா ரஜினி என்ன பேச போகிறாரு, ரஜினி இந்த கூலி ஆடியோவில் என்ன பேச போகிறாருங்கிறது வந்து பெரிய பேச்சு பொருளாச்சு நேற்றுக்கு மத்தியானம் வரைக்கும். ஸோ இப்போ அது நீங்கள் சொன்னீங்க, அதாவது வந்து ரஜினி சொல்லியிருக்காரு குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லை, எவ்வளோதான் காசு பணம் எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிம்மதி, குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அங்கே பயன்படுத்தியிருக்காரு. அது வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து சில மேடைகள்லாம் கிடைக்கும் போது இந்த வார்த்தையை வந்து கடைசியாக சொல்லி முடிக்கிறாரு. இதுக்கு வந்து சோசியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினி ரசிகர்கள், அதாவது ரஜினியோட ரசிகர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய நிம்மதி யார் கெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு யாரா அந்த ஆள் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து ரஜினி வந்து அவருடைய ஃபேமிலி லைஃபு அது தனிப்பட்ட விஷயம், அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசாட்ட கூட அவரும் மனசு, அதாவது வந்து நம்ம ஐஸ்வர்யா தனுஷ் இவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்கல்ல, அது வந்து ரஜினி மனசுல வந்து ஒரு ஆழமான காயமா இருக்கு. அது வந்து ரொம்ப அவருக்கு மனசுக்கு ஆறல ரஜினிக்கு. அதாவது வந்து மகள் மருமகன் இப்படி 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்களே, 2 பேர குழந்தைங்க இருக்கிற இந்த சூழ்நிலையில அப்படின்றது தான் வந்து ரஜினி வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அதாவது தனுஷை தான் அது வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. அதனால வந்து குடும்பத்தில் உள்ள நிம்மதி சிறந்து போச்சு 2 பேரும் பிரிஞ்சதுனால அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்றாங்க. உண்மை அதுவா அப்படின்னு எனக்கு தெரியல. அதுவா கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா வந்து என்னதான் இருந்தாலும் நீங்க சூப்பர் ஸ்டாரா இருந்தா கூட, எவ்வளோ அவர் சொன்ன மாதிரி எவ்வளோ பணம் காசு புகழ் இருந்தா கூட ஒரு மகள் வந்து கணவனை பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வேதனை தானே ஒரு தகப்பனுக்கு. அந்த ஸ்தானத்துல இருந்து அது வெளிப்படுத்திருக்கலாம். இல்ல வேற எதுவும் பிரச்சனை ரஜினிக்கு இருக்கா அப்படின்னு தெரியல. அவங்க குடும்பத்தார் தான் வந்து ரஜினியுடைய மனசு அதை வந்து புண்பட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதுக்கு அவங்க தான் மருந்து போடணும். அதே போல மேடையில் ரஜினிகாந்த் சார் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அஜித்தை பற்றி பேசும்போது அவ்வளோ ரசிகர்களுமே வந்து கரகோஷம் எழுப்பியிருக்காங்க. குறிப்பாக நாகார்ஜுனா பற்றி பேசும்போது அவர் இது வரைக்கும் வில்லனா எந்த படத்துலையும் நடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எவ்வளோ நாள் தான் நான் ஹீரோவா நடிக்கிறது, இந்த படத்தில் வில்லனா நடிக்கிறேன்னு சொல்லிட்டு மங்காத்தால ஒரு டயலாக் பேசியிருப்பார் அஜித் சார். அதை ரெஃபரன்ஸாக வச்சு நாகார்ஜுனா சொல்லியிருப்பார் இல்லையா? எப்படி பார்க்குறீங்க? இது எப்படின்னா ரஜினி யதார்த்தமாக தான் பேசியிருந்தார். ஏதாவது வந்து மங்காத்தால் அந்த டைலாக் வந்து அஜித் பேசியிருப்பார். எவ்வளோ நாள் தான் நல்லவனா நடிக்கிறது அப்படிங்கிற டைலாக் வந்து ரஜினி இந்த மேடையில் பேசி காமிச்சு அஜித்தோடைய பேரை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதுதான் இங்கே ரொம்ப பெரிய விஷயம். அஜித்தோட ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடிட்டோரியமே பார்த்தீங்களா, அரங்கம் அதிருது அப்படின்னா அஜித்தோடைய பேரை சொல்லும் போது பயங்கரமாக ஒரு அரங்க அதிர்வு இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து அஜித்தோட ரசிகர்கள் அங்கே வந்து கூடியிருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கொண்டாடினாங்க, கைதட்டி விசில் அடித்து கிளாப் பண்ணாங்க. ஸோ மொத்தத்தில் அவர் வந்து அஜித் மேலே வந்து எப்போவுமே ரஜினிக்கு ஒரு பிரியம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆரம்ப காலங்களில் அஜித் வந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மனசில் என்ன பட்டுச்சோ பல விஷயங்களை வந்து வெளிப்படையாக பேசிகிட்டு இருந்தார். அது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் பேசுறதெல்லாம் பெரிய சர்ச்சையாக மாறிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு நம்ம கலைஞர் ஐயா முதல்வர் கலந்துக்கிட்ட விழாவில் கூட பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வந்து வற்புறுத்தி நடிகர்களை கூட்டு வராங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்து அஜித் பேசினப்ப பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு. ஸோ அந்த காலகட்டங்களில் ரஜினி இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அஜித் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு, தம்பி இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது, இப்போ நீங்கள் வளர்ந்து வர ஒரு நடிகராக இருக்கீங்க, எப்போவுமே வந்து நீங்கள் சர்ச்சையில் சிக்கக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணினார். அதுக்கப்புறம் தான் அஜித் வந்து பத்திரிகையாளர்களை தவிர்த்தார் அப்படின்னு ஒரு பேச்சு கூட இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அஜித் கிட்ட ரஜினி கேட்டு அந்த லைனப்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் பில்லா வாங்கி வந்து ரீமேக்கில் நடிங்க, சூப்பராக இருக்கும், உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிபாரிசு பண்ணதே வந்து ரஜினி தான். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் பில்லாவில் நடித்ததுக்கப்புறம் தான் அஜித் வேற ஒரு உயரத்துக்கு போனார், வேற ஒரு உச்சத்தை தொட்டார். ஸோ ரஜினிக்கு அஜித் மேலே எப்போவுமே அன்பு இருக்குது. அப்போ இதுவுமே பெரிய பேச்சு பொருளாக மாறுது. என்ன அப்படின்னா, அப்போ அஜித்தை பற்றி குறிப்பிட்டு பேசுகிறாரு, அப்போ விஜயை பற்றி குறிப்பிட்டு பேச மாட்டாரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து விஜயை பற்றி குறிப்பிட்டு பேச மாட்டாரானா பேசுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் விஜயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி பார்த்து வளர்ந்த பையன் தான். ஆரம்பத்தில் ரஜினியுடைய படங்கள், ரஜினியோட டான்ஸு ஸ்டைலு, அப்புறம் அந்த ரஜினியோடைய காமெடி சென்ஸு, அந்த ரஜினியோட ஆக்ஷனு எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் பாருங்கள் விஜய் ஆரம்பத்துலேருந்தே அடுத்தடுத்த நகர்வுகளை வந்து
பண்ணியிருப்பாரு. அடுத்தடுத்த படங்கள் வந்து வெற்றி படங்களாக போயிருக்கும். ஸோ இன்றைக்கும் வந்து விஜய் வந்து ரஜினியுடைய ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரஜினிக்கு விஜய் மேலே எதுவும் கோபம் இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அப்படியான வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஏன்னா வந்து ரஜினி வந்து இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கவே மாட்டார், இது மனசுலேயே வச்சுக்க மாட்டார். அதனால் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. ஆனால் ஒரு மேடையில் அது வந்து காக்கா கழுகு அப்படின்னு ஏதோ ஒன்று ரஜினி ஒரு கதையை சொல்ல போய் அது விஜயோட வந்து கனெக்ட் பண்ணி ரஜினி விஜயோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா அந்த நேரத்தில் வந்து ரஜினி சூப்பர் ஸ்டாரா விஜய் சூப்பர் ஸ்டாரான்னு ஒரு சர்ச்சை ஒன்று போயிட்டு இருந்துச்சு. பெருசாக ஒரு டாக் இருந்ததுனால அதை கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ரஜினிக்கு எந்த கோபமும் விஜய் மேலே இருக்கும் அப்படின்னு நான் நம்பலை, இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. கைதி படம் பண்ணி முடிச்சோடனே லோகேஷ்க்கு நானே ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு கதை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்போ சம்மந்தமே இல்லாமல் நான் கமல் சார் ஃபேன் சார்னு சொன்னார். இப்போ நினைவு கூறி ஆடியோ லான்ச்சில் வந்து லோகேஷை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும், குறிப்பாக ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா சுத்திகா சென்டர் ரஜினிகாந்த் சார் பேசும்போது பார்த்தீங்கன்னா உனக்கு வேணா அவர் அப்பாவா இருக்கலாம், எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையுமே லோகேஷ் கனகராஜ் வந்து கமல் ஃபேன் நிரூபிச்சார் அப்படின்னு நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து லோகேஷ் மறைமுகமாக பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? லோகேஷ் வந்து கமல் ஃபேனுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. விக்ரமே படம் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா கமல் பேசுகிற ஒரு டயலாக்கையும் வந்து நான் ரசித்து பார்த்தேன் அப்படிங்கிறது வந்து லோகேஷ் சொல்லியிருக்காரு. கமல் ஒரு காட்சியில் நடிக்கிறத பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையை கூட நான் பயன்படுத்திட்டேன் டக்குன்னு ஸ்பாட்லேயே அப்படின்றத லோகேஷே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ என்னென்னா ரஜினிக்கு கதை இருக்கா அப்படின்னு ரஜினி வந்து கேட்டப்ப லோகேஷ் வந்து சொல்லியிருக்காரு, சார் நான் கமல் ஃபேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எதுக்கு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ரஜினி வந்து அதையும் பார்த்தீங்கன்னா கிண்டலாக ஜாலியாக பேசியிருக்காரு. ஸோ லோகேஷ் வந்து கமல் ஃபேனாக இருந்தால் கூட லோகேஷ் வந்து இன்னைக்கு வந்து எல்லா பெரிய ஸ்டார்ஸையும் வந்து இன்னைக்கு வந்து ஹேண்டில் பண்ணி இன்னைக்கு வந்து இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து லோகேஷ்க்கு அமைஞ்சிருக்கு. ஸோ கமல் ஃபேனாக இருந்ததுனால தான் விக்ரம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுத்துட்டாரு அப்படின்லாம் கிடையாது. ரஜினியோட மாசு, ரஜினியோட அதாவது ஆடியன்ஸ் ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஃபுல்ஃபில்டாக வந்து கூலியில் கொடுத்துருக்காரு. அது நம்ம ட்ரைலரை பார்த்தாலே தெரியுது. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மாஸ் கமர்ஷியல் படமாக மிகப்பெரிய மெகா ஹிட் படமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து லோகேஷை பொறுத்த வரைக்கும் நல்லா அந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸ் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சொல்கிறாரு. அந்த நரேஷனே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான கதைகளில் இந்த மாதிரியான பெரிய கதாநாயகர்களை வச்சு தொடர்ந்து வெற்றி கொடுத்துட்டு இருக்கிறதுனால கூலியும் ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி. கூலி ஆடியோ லான்ச்சில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய தொடர்பாக விரிவான ஒரு பேட்டி கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.